இருக்கிறது. முதல் பரிசினை பெற்ற ஆகவே அவர்களுக்கு மாநில அளவில் முதல் பரிசு பெற்ற ஆதவி அவர்களுக்கு 10,000 ரூபாய் காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. இரண்டாம் பரிசு பெற்ற ஆத்திச்சூடி ஒப்புவித்தல் போட்டியில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்த கரைமாநகர் தொடக்கப்பள்ளி 1ஆம் வகுப்பு மாணவி அஷ்ரஃபா. 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் மாணவி இப்பொழுது ஒப்புவித்தல் போட்டியில் மாநில அளவில் 2ஆம் இடம். 2 அடிதான் இருப்பார் என்று நினைக்கிறேன். அதற்குள்ளாக 2ஆம் இடம் பிடித்த 5,000 ரூபாயை பரிசாக அள்ளி செல்கிறார் அமைச்சர் அவர்களின் திருக்கரங்களினால். பரதநாட்டியம் தனி போட்டியில் மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்த துண்டல் கழனி தொடக்கப்பள்ளி 3ஆம் வகுப்பு சேர்த்து நாடகத்தில் 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. அவருடைய பெற்றோர்கள் அழகான தமிழ் பெயரை சூட்டி இருக்கிறார்கள். இயல் இசை நாடகமும் அவருக்கு நன்றாக, நடனமும் நன்றாக. 3,000 ரூபாய் பரிசு. அடுத்ததாக கல்வித்துறை சார்பாக ஆசிரியர்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்க விண்ணப்பம் வைக்கிறார்கள். இது ஆசிரியர் பெருமக்களுக்கான தருணம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் சாயாம் கல்வி குழுமத்தின் தலைவர் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கிறார்கள் ஆசிரியர் பெருமக்கள். ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் திருமதி சரஸ்வதி மனோகரன் அவர்களின் அன்பான ஒரு வேண்டுகோள். ஆசிரியர்களுக்கான பதிவேடு இங்கே காத்து கொண்டிருக்கிறது. அத்துணை பெயர்களும் எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் பெயர்களுக்கு நேராக நீங்கள் கையொப்பம் இட்டால்தான்